வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இயங்கும் ஆபத்தான பாதாள உலக கும்பல்கள், சர்வதேச சிவப்பு மற்றும் நீல அறிவிப்புகள் வெளியானது. அமெரிக்காவிற்கு எதிராக மிக நுட்பமாக இலங்கையை நகர்த்திய முக்கிய நாடு. இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி பலி. இலங்கையின் சட்டங்களில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணிலின் அறிவிப்பு. குவைத்தில் பாரிய தீ விபத்து, 41 பேர் வரை பலி. மைத்திரிக்கு எதிரான தடை நீடிப்பு. ஈரானின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகும் முகமது மொக்பர் துப்பாக்கி கொள்வனவு. குற்றச்சாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹர்னன் பைடன் குற்றவாளி என தீர்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் இயங்கும் 96 ஒழுங்கமைக்கப்படாத பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் உட்பட 354 உதவியாளர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள 30 விசேட போலீஸ் குழுக்களுக்கு போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். புலனாய்வு அமைப்புகள் மற்றும் புலனாய்வு குழுக்களால் அடையாளம் காணப்பட்ட இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் 1604 பேரில் 361 பேர் தற்போது சிறையில் உள்ளதாகவும் 153 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த 96 பாதாள உலக கும்பல்களில் 101 பேர் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்களாலும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுகளாலும் உயிரிழந்துள்ளனர். புலனாய்வு அமைப்புகளால் அடையாளம் காணப்பட்ட 1604 செயலியுள்ள உறுப்பினர்களில் யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் குழுக்கள் 565 பேரை கைது செய்துள்ளது. இருப்பினும் எஞ்சியுள்ள 354 பேரை கைது செய்வதற்காக பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 30 விசேட போலீஸ் குழுக்களுக்கு எதிராக எதிர்கால திட்டங்களை வழங்க போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோ நடவடிக்கை எடுத்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பாதாள உலக செயற்பாட்டாளர்களின் பட்டியலுக்கு மேலதிகமாக யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் குழுக்கள் இந்த காலப்பகுதியில் மேலும் 114 பேரை கைது செய்துள்ளனர். கடந்த காலத்தில் 638 பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 638 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது நாடு தழுவிய ரீதியில் பாதாள உலக குழுவின் கீழ் இயங்கும் 53 சக்தி வாய்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு சர்வதேச சிவப்பு மற்றும் நீல அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கும்பல்களின் தலைவர்கள் பலர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள நிலையில் இவர்களின் குழுக்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றமையும் தெரியவந்துள்ளது. இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தியின் இறப்பின் பின்னரே இந்தியா அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார். அதாவது முக்கிய கேந்திர மையமாக காணப்படும் இலங்கையை அமெரிக்காவிற்கு எதிராக மிக நுட்பமாக சீனா நகர்த்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவின் செயல்பாடு மந்தமாகவே காணப்படுவதுடன் பௌத்த மதத்திற்கு இந்தியாவினால் பாதிப்பு இல்லை என்பதில் புரிய வைக்க பல மோசமான செயற்பாடுகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு தளபதி கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுக்கு ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பானது அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் லெபனானின் ஜலியா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டினை குறிவைத்து விமானப்படை தாக்குதல் நடத்தியது. குறித்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் 4 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் தளபதி தாலி அப்துல்லாவும் ஒருவர். இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா நடத்திய பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலின் சில பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அத்துடன் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இரு தரப்புக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இலங்கையில் மிகவும் முக்கியமான 15 சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த 18 மாதங்களில் சுமார் 75 சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் விஜயதாச
பிரேமதாச ராஜபக்ச இதனை தெரிவித்தார். நமது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பில் நீதியை நிலைநாட்டுதல் தொடர்பான மிக பாரிய சட்ட மறுசீரமைப்புகள் இடம்பெற்ற காலமாக இக்காலகட்டத்தை குறிப்பிடலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு துறையிலும் தனியார் துறையிலும் லஞ்சம், மோசடி, ஊழல், ஹிம்செடுத்தல் போன்றவற்றை தடுக்கும் வகையில் ஊழல் தடுப்புச் சட்டம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழல் எதிர்ப்பு சாசனத்துக்கு பெரும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பல அதிகாரங்களும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டு மற்றும் பாலியல் லஞ்சம் தொடர்பாக புதிய குற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெயரளவில் இருந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டம் தற்போது நிலையான எட்டியுள்ளது. எனவே நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கின்றார்கள். மேலும் வழக்கு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனது தனிப்பட்ட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்றும் மாறாக நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற திருப்தி மக்களுக்கு இருக்குமாயின் அந்த வேலை திட்டத்துடன் முன்னேறி செல்ல முடியும் என்றும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் மீண்டும் மருந்து, உரம், எரிவாயு, எரிபொருள் வரிசைகளில் நிற்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பத்திரமுள்ள வோடஸ் எட்ஜ் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மறுசீரமைப்புக்கான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் பங்கேற்கும் இளைஞர் யுவதிகளுக்கான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இன்று அரசியல் மேடைகளில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கும் குழுவினரிடம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான எந்தவொரு நடைமுறைகள், சாத்தியமான வேலை திட்டமும் இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தேர்தல்களின் போது நபர்களை பார்த்து தீர்மானம் எடுக்கும் கடந்த கால அரசியல் தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். குவைத் மாங்கப் நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது 41 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த தீ விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கட்டிடம் வீதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளமையால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குவைத் துணை பிரதமர் ஷேக் பஹத் யூசப் சவுத் அல்வா தீக்கரையாகிய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டட உரிமையாளர்களின் பேராசை இதுபோன்ற விபத்துகளுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஈரானின் துணை ஜனாதிபதி முகமது மேக்பர் ஈரானின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்பார் என தகவல்கள் வெளியாகின்றன. ஈரானின் சட்ட விதிகளின்படி ஜனாதிபதி ஒருவர் உயிரிழந்துள்ளது. 50 நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும். 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்த மேக்பர் ஈரானின் மத தலைவர் ஆயதுல்லா அலி ஹம்னிக்கு மிகவும் நெருக்கமானவர். ஈரான் குறித்த அனைத்து இறுதி முடிவையும் எடுப்பவர் ஆயதுல்லா அலி ஹமேனி என்பது குறிப்பிடத்தக்கது. 2021இல் ரைசி தெரிவு செய்யப்பட்ட வேளை மேக்பர் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். கடந்த அக்டோபரில் மாஸ்கோவில் விஜயம் மேற்கொண்டு ரஷ்ய ராணுவத்திற்கு மேலும் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை வழங்குவதற்கு இணங்கிய ஈரானின் குழுவில் மேக்பர் இடம்பெற்றிருந்தார் என வெடிக்கமடைந்த வட்டாரங்கள் ரெய்டுக்கு தெரிவித்துள்ளன. ஆன்மீக தலைவருடன் தொடர்புபட்ட முதலீட்டு நிதிகளின் தலைவராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். அணு அல்லது கண்டனங்களுக்கு இடையிலான ஏவுகணைகள் தொடர்பிலான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவித்து 2010இல் ஐரோப்பிய ஒன்றியம் மேக்பருக்கு எதிராக தடைகளை விதித்ததன் பின்னர் அந்த தடைகளை நீக்கியது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் துப்பாக்கி கொள்வனவு தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு கைத்துப்பாக்கியொன்றை கொள்வனவு செய்யும் போது போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஹண்டர் பைடன் பொய்யுரைத்ததாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தாம் குற்றமற்றவர் என வாதிட்ட ஹண்டர் பைடன் அந்த நேரத்தில் தாம் போதைப்பொருள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்ததாக கூறியுள்ளார். ஆகவே துப்பாக்கி கொள்வனவிற்கான விண்ணப்ப படிவத்தில் தாம் உண்மையே கூறியுள்ளதாகவும் வாதிட்டுள்ளார்.
என்னும் 3 மணித்தியால வாத பிரதிவாதங்களின் பின்னர் ஹண்டர் பைடன் குற்றவாளி என்று 12 யூரர்கள் குழாம் தீர்ப்பளித்துள்ளது. பதவியில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியொருவரின் மகன் குற்றவாளியாக தண்டிக்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பை அடுத்து ஹண்டர் பைடனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஜிரி குழாத்தின் தீர்ப்பை மதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.